ஜெபம் பண்ணுவோம். எங்களை மிகவும் நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆண்டவரே எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் உங்கள் வேதத்தின் வெளிச்சத்தை தந்து உங்கள் வார்த்தையிலே நாங்கள் நடப்பதற்கு எங்களை நாள்தோறும் நீங்கள் நடத்தி செல்வதற்காய் நன்றி. தகப்பனே, நான் அவர்கள் மத்தியிலே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று சொன்ன தேவன், ஜீவன் இருட்டண்டைக்கு ஒவ்வொரு நாளும் வழிநடத்துகிற தேவன் எங்களுக்கு இருப்பதுனாலே தகப்பனே, நாங்கள் எல்லாவற்றிலும் ஒரு பாதுகாப்பையும் தேவனுடைய அன்பையும் உணர்கிறோம். அப்பா, தொடர்ந்து எங்களோடு பேசுங்க. பேசுகிற அடியனை மறைத்து கொள்ளுங்க. நீங்கள் வெளிப்படுங்க. நேற்று கேட்ட அருமையான சாட்சிக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, தொடர்ந்து நீங்கள் ஒவ்வொருத்தருடைய வாயிலிருந்தும் சாட்சிகளை புறப்பட பண்ணுங்க. ஆம் தகப்பனே, நீங்கள் நாள்தோறும் எங்கள் வாழ்க்கையில் செய்கிற பெரிய காரியங்களை நாங்கள் சொல்ல, மற்றவர்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை உணர்ந்து ஆண்டவரிடத்தில் கிட்டி சேர நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். இன்றைக்கி விசுவாசத்தை குறித்து நம்ம நேற்று வாசிக்க ஆரம்பித்தோம் இல்லைங்களா? அதனுடைய தொடர்ச்சியாக அதனுடைய 2வது பாகமாக நம்ம பார்க்க போகிறோம். விசுவாசத்தினாலே நாம் நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறோம். இது எவ்வளவு பெரிய காரியம். இப்போ இந்த நீதிமான் ஆகலைன்னா நம்ம வாழ்க்கையில் என்ன ஆகிருக்கும் அப்படிங்கிறத மாதிரியான வெளிப்பாடுகளை இந்த வார்த்தைகள் மூலம் கர்த்தர் நமக்கு கொடுக்குறார். ஸோ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, பழைய ஏற்பாட்டு காலத்தில் அங்கேயும் விசுவாசிகள் இருந்தாங்கன்னு பார்த்தோம். ஆனால் எல்லோரும் விசுவசிக்கவில்லை. பிரதானமாக சொல்லப்பட்டது நியாயப்பிரமாணம். இப்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் நம்ம பார்க்குறோம், இப்போதும் நம்ம 2 விதமாக இருக்க முடியும். ஒன்று, ஒரு பழைய ஏற்பாட்டு பின்னணியில் அமைந்த ஒரு மாம்ச சபையாக நம்ம இருந்தோம்னு சொன்னால் நம்ம வேறு மாதிரி போயிடுவோம். ஆனால் உண்மையாகவே தேவன் இந்த நாட்கள்லையும் நம்மக்கிட்ட எப்படி எதிர்பார்க்குறாரு? அன்பு கூறும்படியாகத்தான் எதிர்பார்க்குறார். அப்போ அன்பு கூறுதல் அப்படிங்கிற ஒரு காரியம் முன்பும் இருந்திருக்குது, இப்போதும் இருந்திருக்குது. அதுதான் பிரதானமானது அப்படிங்கிறத குறித்து முதல் பகுதி நம்ம பார்க்க போகிறோம். பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டிலிருந்து அன்பு கூறுவதலை குறித்து பார்க்க போகிறோம். அடுத்தது நம்ம பார்க்குறோம், எல்லா மனிதர்களும் பாவத்துக்கு உட்பட்டவர்கள்னு சத்திய வேதம் சொல்லுது. அப்படியானா யார் தேவனிடத்தில் கிட்டி சேர முடியும் அப்படின்றத குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை விசுவாசத்தின் அடிப்படையில் பார்க்க போகிறோம். சரி, வாசிக்கலாம். ஒரு அடிப்படை சத்தியம். தேவன் சொல்கிறாரு, என்னிடத்துல அன்பு கூர்ந்து என்னுடைய பிரமாணங்களை கைக்கொள் என்று தான் பழைய ஏற்பாட்டிலையும் சொல்கிறார். ஏன்னா நம்ம பார்க்குறோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விசுவசிக்கிறவன் நீதிமான் என்று நம்ம சொல்லுகிறோம். அப்போ பழைய ஏற்பாட்டு நாட்களில் அவங்க எப்படி விசுவசித்தாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இதைத்தான் நம்ம காண முடிகிறது. உபாகமம் 11 கொடுத்துருக்கிறாரு தேவன், நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து அவரது பிரமாணங்களையும் அவருடைய கட்டளைகளையும் அவருடைய நியாயங்களையும் அவருடைய கற்பனைகளையும் எப்போதும் கைக்கொள்ளுவாயாக. அடுத்தது பாருங்க, நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் அன்பு கூர்ந்து அவரை சேவிக்கும்படி நான் இன்று உங்களுக்கு கற்பிக்கிற என் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தால் என்று சொல்லி கர்த்தர் ஒரு காரியம் சொல்றார். அப்போ வாக்குத்தத்தம் பண்ணின தேவன், அவங்கள அழைத்த தேவன் அவங்களுக்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் அளிக்கிறாரு. அதை அளிப்பதற்கு முன்பு ஒரு நிபந்தனை கொடுக்கிறார். நீ உன் முழு இருதயத்தோடு என்னிடத்துல அன்பு கூர்ந்து உன் ஆத்மாவோடும் அன்பு கூர்ந்து அவரை சேவிக்கும்படி இந்த கற்பனைகளின்படி நீ நடந்தன்னா என்று சொல்றார். அப்போ கற்பனைகளை முன்னாடி வைக்கல, அன்பை தான் தேவன் முன்னாடி வைக்கிறார். அப்போ அன்புக்கு முன்னாடியே கற்பனைக்கு முன்னாடி தேவன் ஏன் அன்பை வைத்தார் என்று சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். பாருங்க, அடுத்து சொல்றாரு, நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து அவர் வழிகளிலெல்லாம் நடந்து அவரை பற்றி கொண்டிருக்கும்படி நான் உங்களுக்கு செய்ய கற்பிக்கிற இந்த கற்பனைகளின்படியெல்லாம் ஜாக்கிரதையாய் கை கொள்ளுவீர்களானால். அப்போ 3 முறை சொல்றாரு உபாகமத்தில் மட்டும், அன்பு கூறு அன்பு கூறு அன்பு கூறு. ஏன்னா நம்ம பார்க்குறோம், பழைய ஏற்பாட்டு காலத்தில் தேவன் ஏன் நியாயப்பிரமாணத்தை கொடுக்க வேண்டும்? நியாயப்பிரமாணத்தில் ஒருத்தன் நீதிமானாக மாற முடியாது என்று பார்க்கிறோம். அதே மாதிரி யூதர்கள் தான் தேவன் தெரிந்து கொண்ட ஜனங்களாக இருக்கிறாங்க. அவங்க இன்று வரைக்கும் கடின இருதயத்தோடு இருக்கிறாங்களே ஏன்? ஆனால் ஒரு சில பேர் மாத்திரம் ரட்சிக்கப்பட்டாங்களே, அதுக்கு என்ன காரணம் என்று கேள்விகள் நமக்கு வருகிறது.
அப்போது நம்ம என்ன புரிந்து கொள்கிறோம்? சர்வத்தையும் உண்டாக்கின தேவன் மகத்துவம் உள்ளவர். அவர் தன்னை இஸ்ரவேலருக்கு தான் முதல்ல வெளிப்படுத்தினார் என்பதை பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆபிரகாமுக்கு தன்னை வெளிப்படுத்தினார். ஆபிரகாம் விசுவாசத்தினாலே நீதிமான். அவரிடத்திலிருந்து வந்த சந்ததி தான் அந்த இஸ்ரவேலர்கள். பின்பு அந்த 12 கோத்திரத்தில் மீந்து இருக்கிற கோத்திரம் யூதா கோத்திரம் மாத்திரமே. அந்த யூதா கோத்திரத்தில் இருக்கிறவங்களையும் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்த பேர் கொஞ்சம் பேர் தான். அப்போ அநேகம் பேர் கற்பனைகளை கை கொள்ளாமலேயே போயிட்டாங்க. ஏன் கை கொள்ள முடியாமல் போச்சுன்னு சொன்னால், அவங்க தேவன் முதல்ல சொன்ன அந்த அன்பை விட்டு விட்டாங்க. தேவனிடத்தில் அன்பு கூறலைன்னா நம்மளால் என்ன செய்ய முடியாது? அவருடைய கற்பனைகளை கை கொள்ள முடியாது. இதுதான் அடிப்படை சத்தியம். இன்னைக்கு இந்த அடிப்படை சத்தியம் மிஸ் ஆகுது. இதை பற்றி நம்ம அதிகமாக பேசுவதில்லை. தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்கிற ஒரு விஷயத்தை, அன்பு தானே, அதான் நம்ம பிரியமாக தானே இருக்கிறோம், நம்ம சபைக்கு போகிறோம், எல்லாம் செய்கிறோம், இதெல்லாம் அன்பை தானே காண்பிக்குதுன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் மனுஷபூர்வமாக நம்ம செய்கிற விஷயங்களை தேவன் அன்பு என்று ஒத்துக்கொள்வதில்லை. அவர் அன்பு என்று எதை ஒத்துக்கொள்கிறார் என்பதை நம்ம பார்க்க போகிறோம். அப்போது சும்மா ஒரு கற்பனைகள், ஒரு கோட்பாடுகளை வைத்துக்கொண்டு நான் இதன்படியெல்லாம் நடக்கணும், இதன்படி நடந்தேன்னா இது அதனால் என்ன சொல்கிறாங்க? சமயம் அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துவாங்க தமிழில். அப்போது எந்த ஒரு சமயமாக இருந்தாலும் அந்த சமயத்தின் நெறிகளை கை கொள்ள வேண்டும். அல்லது மதம் என்று சொல்லுவாங்க. மதமாக இருந்தாலும் அதுக்கு கோட்பாடுகள் உண்டு. கோட்பாடுகளின்படி நடக்க வேண்டும். அப்போது அதெல்லாம் இப்போ நம்ம வேதத்தில் அதே மாதிரி நமக்கு நியாயப்பிரமாணம் என்கிற கோட்பாடு இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடி முதல்ல செய்ய சொல்கிறது என்ன? தேவனிடத்தில் அன்பு கூறு என்று தான் தேவன் சொல்றார். அப்போது இதுதான் ஒரு பெரிய வித்தியாசம். அப்போ இன்றைக்கும் அது இருக்குதா என்று சொல்லி நம்ம புதிய ஏற்பாட்டுக்கு போக போகிறோம். புதிய ஏற்பாட்டில் நம் தேவன் சொல்லுகிறாரு, மத்தேயு 22:36 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்துல ஒரு ஒரு போதகர் கேட்குறார், நியாயப்பிரமாணத்தில் எந்த கற்பனை பிரதானமானதுன்னு கேட்குறாரு. இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனத்தோடும் அன்பு கூர்வாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை. அதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூர்வாயாக என்பதே. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுவதும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கியிருக்கிறது என்றார். அப்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சந்திக்கும்படி வரக்கூடிய அந்த போதகர் ஒருத்தர் கேட்குறாரு, எப்படி ஆண்டவர், என்ன பிரதானமான கற்பனைகள் பழைய ஏற்பாட்டில் இருக்குன்னு கேட்குறாரு. இவர் இஸ்ரவேலர் தான், யூதர் தான். அவருக்கு இந்த இதெல்லாம் தெரியும். நியாயப்பிரமாணம் முழுவதும் தெரியும். நியாயப்பிரமாணம் முழுவதும் ஏகப்பட்ட கட்டளைகள், சம்பிரதாயங்கள் எல்லாமே இருக்குது. அப்போ கேட்கும்போது இயேசு ஆண்டவர் சொன்ன பிரதான கற்பனை என்ன? உன் தேவனாகிய கர்த்தரிடத்திலே உன் முழு இருதயத்தோடும் ஒரு ஆத்மாவோடும் முழு மனதோடும் அன்பு கூறு. அப்போதும் அன்பைத்தான் தேவன் முன்னிறுத்தினார் என்பதை காண முடிகிறது. அடுத்தது பிறர் அன்பு. இது ரெண்டும் தான் நியாயப்பிரமாணத்திற்கு அடிப்படைன்னு தேவன் சொல்லிட்டார். சரி, அதே போல் யோவான் 14 ஏசப்பா சொல்கிறாரு, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாக இருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாக இருங்கள்னு தன்னுடைய சீஷர்களை பார்த்து சொன்னார். அடுத்தது, என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான். என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாயிருப்பான். நானும் அவனில் அன்பு கூர்ந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார். அப்போது தன்னுடைய சீஷர்களுக்கு சொல்ல அந்த உபதேசத்தில் கர்த்தர் சொன்ன காரியம் என்ன? உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம், என்னிடத்துல விசுவாசமாக இருங்க, தேவனிடத்துலையும் விசுவாசமாக இருங்க என்று சொல்கிறாரு. சொல்லிட்டு, என்னுடைய கற்பனைகளை யார் கை கொள்கிறானோ அவன்தான் என்னிடத்துல அன்பாக இருக்கிறான். அப்போ அன்பு கூறுதல் என்றால் அதனுடைய டெஃபினிஷனை ஏசப்பா என்ன சொல்கிறாரு? என்னுடைய கற்பனைகளின்படி நடக்கிறது தான் அன்பு என்று சொல்கிறார். அப்போது இப்போ நம்ம இது வரைக்கும் கேட்ட இந்த 3 காரியங்களையும் நம்ம ஒரு படமாக வரைந்தால் இப்படி காண முடிகிறது. என்ன, பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருந்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன? அன்பு கூறுதல் என்பது. அப்போது இப்போ நமக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுவது என்ன? நீ என்னிடத்திலே அன்பு கூறு என்பது தான் சொல்கிறாரு. ஏன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசமாக இருப்பது என்பது
அவரிடத்தில் அன்பு கூறுவது, அவரிடத்திலே அன்பு கூறுவது என்பது அவரது கற்பனைகளை கைக்கொள்வது. இந்த 3மே ஒரு ட்ரையாங்கிள் போல இருக்குது. அப்போ என்ன அர்த்தம்? நான் ஒரு விசுவாசி என்று என்னை நான் சொல்லிக்கொள்ளலாம். நீ விசுவாசிங்கிறதுக்கு என்னப்பா அடையாளம்? நான் சர்ச்சுக்கு ரெகுலராக போவேங்கிறத வைத்தா, சர்ச் அட்டண்டன்ஸை வைத்தா, அல்லது நான் வெளிப்புறமா ஒரு சிலுவையை போட்டிருக்கேன், ஒரு டாலரை போட்டிருக்கேன் அப்படின்றத வைத்தா? இல்லை. அது எதை வைத்து இருக்குது? நான் இயேசுவிடத்தில் எவ்வளவு அன்பு கூறனோ அதுதான் என்னுடைய விசுவாசத்தின் அளவுகோல். இயேசுவினிடத்தில் அன்பு கூறாமல் இருந்தேன்னா என் விசுவாசம் அவமாய் போய்விடும். சரி, நான் இயேசுவினிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்பதற்கு என்னப்பா அடையாளம் என்று சொல்லி பார்த்தா, நான் அவர் கற்பனைகளின்படி நடப்பது தான் அதுக்கு அடையாளம். அதுவும் பார்த்தீங்களா, நான் அன்பு கூறுறேன்னு சொன்னால் நான் என்னத்தை கொடுக்க தேவனுக்கு இல்லையா? நம்ம ஒரு உலகத்தில் இருக்கிற ஒருத்தர் அன்பு கூறுறோம்னா அவங்கக்கிட்ட போய் நம்ம எதையாவது ஒன்றை கொடுத்து நான் அன்பு கூறுகிறது நிரூபிக்கலாம். ஆனால் இயேசு ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்பதை எப்படி நிரூபிக்க முடியும்? அவர் வார்த்தைக்கு நடங்குகிறேனா, அவரது வார்த்தையின்படியே நான் நடக்கிறேனா, ஒவ்வொரு காரியத்திலும் இயேசு ஆண்டவர் என்ன சொல்கிறார், அவர் சொன்னபடி நான் செய்கிறேனான்னு நான் பார்த்தேன்னா அப்போது உண்மையிலேயே நான் அவரிடத்தில் அன்பு கூறுவேன் என்பது மெய்தான் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. அதுதான் விசுவாசம் என்றும் கர்த்தர் சொல்கிறார். அப்போது யாக்கோபு சொல்கிறாரே, கிரியையின் அல்லாத விசுவாசம் செத்தது அப்படிங்கிறாரு. அதுக்கு என்ன காரணம்னா, பெரும்பாலும் இந்த ட்ரையாங்கிளில் 2 சர்க்கிள் மட்டும்தான் கம்ப்ளீட் ஆகும். இயேசுவிடத்தில் அன்பு கூறுறேன் என்று சொல்லுவோம், அதே மாதிரி நம்ம ஆண்டவரிடத்தில் விசுவாசமாக இருக்கிறோம் என்று சொல்லுவோம். ஆனால் நம்முடைய அன்பும் விசுவாசமும் கேள்விக்குரியதாக இருக்கும். காரணம் என்ன? அவர் கற்பனைகளை கைக்கொள்ள மாட்டோம். சரி, இன்னும் சில பேர் நான் கற்பனைகளின்படியெல்லாம் நடப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரூல்ஸை மாத்திரம் எடுத்து வாஸ்து ரூல்ஸில் எப்படி போட்டிருக்கு, ரூல்ஸில் எப்படி சொல்லியிருக்கு அப்படின்னு ரூல்ஸை மாத்திரம் பார்த்தோம்னா என்ன ஆயிடுவோம்? நம்ம ஒரு லீகலிஸ்டாக மாறிடுவோம். ஏன்னா ஒரு லா பாயிண்ட் பேசுகிறவங்க எப்படி பேசுவாங்க பார்த்தீங்கன்னா தெரியும். அவங்க எதுக்கெடுத்தாலும் சட்டப்படி தப்பு, சட்டப்படி இது இல்லை அது இல்லைம்பாங்க. ஆனால் அந்த சட்டத்தை கை கொள்ள வேண்டுமென்றால் தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்பதும் இயேசு கிறிஸ்துவை விசுவசிக்க வேண்டும் என்பதும் அடிப்படை. அது இல்லாமல் அதை செய்ய முடியாது. அப்போ இந்த 3ம் நம்ம இடத்துல இருக்கணும் என்பது தான் வேதம் நமக்கு சொல்லுது. ஒரு நீதிமானாக இருக்கிறவனுக்கு இந்த 3ம் இருக்குது. இப்போது ரோமர் 3ல் பவுல் ஒரு முழு அதிகாரத்திலையும் அழகாக எழுதுகிறார். அது என்னன்னா, யூதர்கள்லேருந்து ஆரம்பிக்கிறார், அப்புறம் இப்போ இருக்கிற தலைமுறை வரைக்கும் வர்றார் அவர் வாழ்ந்த நாட்களில். அதுக்கப்புறம் இப்போ இருக்கிற நம்ம எல்லாருக்கும் சேர்த்து ஒரு விஷயத்தை க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அதை என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறாருன்னா, யூதராக இருக்கிறதுனால ஏதாவது ஒரு மேன்மை இருக்குதா, அல்லது யூதர் அல்லாமல் இருக்கிறதுனால ஏதாவது ஒரு தாழ்மை இருக்குதா அப்படின்னு சொல்லி ஒரு கம்பேரிசன் பண்ணிவிட்டு, இல்லை எல்லாரும் பாவத்துக்கு உட்பட்டவங்க தான், ஆனால் யார் நீதிமானாக மாறுறாங்க தெரியுமா என்று சொல்லி அவர் சொல்லும்போது விசுவாசத்தை மேன்மைப்படுத்துகிறார். இப்போ பாருங்கள், இதை வாசிக்கும்போது நம்ம அதை கற்றுக்கொள்ளலாம். ரோமர் 3ஆம் அதிகாரத்தில் சில வார்த்தைகள் மாத்திரம் வாசித்து நம்ம முடிக்க போகிறோம். போட்டிருக்குது, இப்படியானால் யூதருடைய மேன்மை என்ன, விருத்த சேதனத்தினால் பிரயோஜனம் என்ன, அது எவ்விதத்திலும் மிகுதியாய் இருக்கிறது. தேவனுடைய வாக்கியங்கள் அவர்களிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டது விசேஷித்த மேன்மையாமே. சிலர் விசுவசியாமல் போனாலும் என்ன, அவர்களுடைய அவ்விசுவாசம் தேவனுடைய உண்மையை அவமாக்குமோ என்று முதல்ல ஒரு கேள்வியோடு இந்த அதிகாரத்தை ஆரம்பிக்கிறார். அப்போ ஆரம்பிக்கும் போது என்ன சொல்கிறாரு? எப்போ 2 பேர் இருக்கிறோம், ஒருத்தர் யூத பின்னணியில் வந்தவங்க, மற்றவங்க கிரேக்க பின்னணினா என்ன, புறஜாதியார், மற்ற எல்லாரும். இந்த 2 பேரையும் குறித்து சொல்லிட்டு இதில் யூதர்களுக்கு என்ன மேன்மை இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை கேட்குறாரு. அதுக்கு என்ன காரணம்னா, நம்ம பார்க்குறோம், யூதர்கள் மாத்திரம்தான் தேவனுடைய ஜனமாக இருந்தாங்க, அவங்களுக்கு தான் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது, மோசே அங்கே தான் இருந்தார், அதுக்கு பிறகு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் யூதத்தில் தான் வந்தார், அதனால் அவர்கள் மேன்மையானது போல் நமக்கு தோன்றுகிறது. அதனால் ஒரு கேள்வி வைக்கிறார், அவங்களுக்கு என்ன மேன்மை இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? அது மட்டும் இல்லை, அவங்களுக்கு தானே விருத்த சேதனம் இருந்தது, அதனால் என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு சொல்கிறாரு, அது எவ்விதத்திலும் மிகுதியாக இருக்கிறது என்று சொல்லிட்டு, உண்மைதான் நிறைய மேன்மைகள் இருந்தது தான், ஆனால் அவங்கள நிறைய பேர் விசுவசிக்கலையே அப்படிங்கிறார். நம்ம நிறைய பார்க்குறோம், பழைய ஏற்பாடு முழுவதும் அவங்க தான் இருக்கிறாங்க, ஆனால் அவங்கள நிறைய பேர் விசுவசிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு
அது சொல்லும்போதே கேட்குறாரு. அப்படின்னா அந்த பழைய ஏற்பாட்டு காலம் வந்து ஒரு பிரயோஜனம் இல்லாமல் இருந்ததோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறாரு. இல்லை இல்லை, தேவனுடைய உண்மையை எதுவும் அவமாக்காது. ஏன்னா தேவன் என்ன செய்கிறாரு, பழைய ஏற்பாட்டு காலத்தில் நியாயப்பிரமாணத்தை கொடுத்தாரு. எதுக்கு தெரியுமா? நியாயப்பிரமாணத்தை வாசிக்கும் போதெல்லாம் ஐயோ நான் பாவி என்பதை நான் உணர முடியும் என்பதற்காகத்தான். ஏன்னா சொல்கிறாரு, யூதர் கிரேக்கர்கள் யாரும் பாவத்துக்கு உட்பட்டவர்கள்ங்கிறத எப்படி சொல்கிறாரு? அந்தபடியே நீதிமான் ஒருவனாயிலும் இல்லை, உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை. அப்போது எல்லா மனிதர்களுமே வழி தப்பி தேவனை தேடாதவர்களாகவும், ஒரு வாயில் கசப்பும் சபிப்பும் நிறைந்தவர்களாகவும், பாவத்தினால கட்டுண்டவர்களாகவும் தான் இருக்கிறாங்க என்பதை தெளிவுபடுத்துகிறாரு இந்த வார்த்தைகளில். எல்லாருடைய வழிகள்லையும் இந்த மாதிரி தெய்வ பயம் இல்லை அப்படிங்கிறத முதல்ல காண்பித்து கொடுத்துட்றாரு. அப்போ அதுக்கு என்ன காரணம்? அவிசுவாசத்தோடு நாம் தேவனிடத்திலே நம்ம கட்டளைகளின்படி நடப்போம் என்று சொல்லி நடந்தோம்னு சொன்னால் என்ன ஆகிவிடும்? அந்த கட்டளைகள் திரும்ப திரும்ப நமக்குள்ள பாவம் இருப்பதைத்தான் காண்பிக்குமே தவிர கீழ்ப்படிந்து வாழ்வதற்கு என்ன வழி என்பதை காண்பிக்க மாட்டாது. அப்போது அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி 2 காரியத்தை பார்க்க முடியுது. ஒன்று என்ன? அன்பு கூறாமல் விசுவாசம் இல்லை, விசுவாசம் இல்லாமல் கிரியை இல்லாமல் விசுவாசம் இல்லை. அப்போ கிரியை என்பது கட்டளைகளின்படி நடப்பது. அப்போ அன்னைக்கு நியாயப்பிரமாணம் இருந்துச்சு, நியாயப்பிரமாணத்தில் அவங்க நடக்கலை. அதுக்கு என்ன காரணம்? தேவனிடத்தில் அன்பு கூறவில்லை. அப்போ அன்பு கூறாமல் இருந்ததுக்கு என்ன காரணம் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, கண்ணால் காண முடியாத அந்த தேவனிடத்திலே அவர்களால் தங்கள் இருதயத்தை செலுத்தி அன்பு கூற முடியவில்லை. அவர்கள் காண்கிற விஷயங்கள், அவர்கள் விரும்புகிற விஷயங்கள், அவங்க ஆத்மாவுக்கு விருப்பமாக இருக்கிறது எதுவோ அதன்படியெல்லாம் வாழ மனதாக இருந்தாங்க. அதனால் தேவனிடத்தில் அன்பு கூற தவறிவிட்டாங்க. இப்போ நம்மை பார்த்து தேவன் கேட்குறார், நீ என்னை விசுவசிக்கிறியான்னு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கேட்குறாரு. காரணம் என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நம்ம இன்னைக்கு நீதிமானாக இருக்கோம். ஏன்னா 20ஆம் வசனம் சொல்லுது, இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினால் வருகிறபடியினால் எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமான் ஆக்கப்படுவதில்லை. இப்படி இருக்க நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவநீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது. இதை குறித்து நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனமும் சாட்சியிடுகிறது. அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதியே. விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும், வித்தியாசமே இல்லை. எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். அப்போது பழைய ஏற்பாட்டு காலத்திலையும் சரி இப்பயும் சரி நீங்கள் வேதத்தை வாசித்தீங்கன்னு சொன்னால், வேதத்தில் தேவன் சொல்லக்கூடிய காரியங்கள், என்னை தவிர உனக்கு வேறு தேவர்கள் இருக்கக்கூடாது, நீ உன்னுடைய தாய் தகப்பனை கனப்படுத்து, அதே மாதிரி நீ களவு செய்யாதே, விபச்சாரம் செய்யாதே என்கிற இந்த கட்டளைகளை எல்லாம் நமக்கு தரும்போது, இதை வாசிக்கும் போதெல்லாம் இந்த கட்டளைகளை மீற வேண்டும் என்கிற ஒரு பிரமாணம் நம்ம சரீரத்துக்குள்ளே இருப்பதை நம்ம காண முடியும். ஆகையினால தான் நியாயப்பிரமாணத்தை வாசிக்க வாசிக்க எனக்குள்ள பாவம் இருக்குது என்கிற ஒரு பாவ உணர்வு நம்மை கட்டி போடுமே தவிர அது நமக்கு விசுவாசத்தை கொண்டு வராது. ஏன்னா எப்போ நமக்கு விசுவாசம் வருது? நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் அன்பு கூறும்போது, அவரை விசுவசிக்கும் பொழுது, அவர் எனக்காக செய்ததை அறிந்து கொள்வதன் மூலமாகத்தான் நான் இயேசு கிறிஸ்துவை விசுவசிக்க முடியுது. அப்போது இன்றைக்கும் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம என்ன விரும்புகிறாரு? அவரிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்று சொன்னால் அவருக்கு நம்ம என்ன செய்யணும்? அவர் நமக்கு என்ன செய்தார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வேத வசனத்தை இப்போ சேர்ந்து தியானிக்கிறோம் இல்லைங்களா? இதை வாசிக்க வாசிக்க நம்ம முதல்ல என்ன புரிந்து கொள்கிறோம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி நம்ம இடத்துல அன்பு கூர்ந்தார் என்பதை முதல்ல புரிந்து கொள்கிறோம். என்ன 16ஆம் வசனம் சொல்லுது பாருங்க. தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து கொள்வதன் மூலமாக அறிந்து விசுவசிக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார். நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக
அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது. ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாகவே நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். அன்பிலே பயமில்லை. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனை உள்ளது. பயப்படுகிறவன் அன்பிலே பூரணப்பட்டவன் அல்ல. அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். அப்போ இன்னைக்கு நீங்களும் நானும் வேதத்தை வாசிக்கிறோம். விசுவாசம் கேள்வியினாலே வருது என்று தேவன் சொல்றாரு. அதுக்கு என்ன காரணம்? இன்று நம்ம முதலாவது ஆரம்பிக்க வேண்டியது என்ன? இந்த பழைய ஏற்பாட்டில் புதிய ஏற்பாட்டு சுவிசேஷமாகிய மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவானை வாசிக்கிறோம். வாசிக்கும்பொழுது எப்படி தேவன் என்னிடத்திலே அன்பு கூர்ந்திருக்கிறார் என்பதை நம்ம ஒவ்வொருத்தரும் பிரத்யட்சமாக உணர்றோம். நேற்று சகோதரி சுமதி சொன்னாங்க, எப்படி இயேசு ஆண்டவர் என் மேலே அன்பு கூர்ந்தார் அப்படிங்கிறத நான் பார்த்தேன் பிரதர்ன்னு சொல்லி அவங்க முழுக்க முழுக்க அவங்க பேசின டெஸ்டிமோனியில் இயேசு அவங்கள எப்படி அன்பு செஞ்சாருங்கிறத பற்றி தான் சொன்னாங்க. அவங்க வாழ்க்கையில் உபத்திரவம் இல்லையா இருந்தது. நம்ம எல்லாரும் காட்டிலும் அவ்வளோ உபத்திரவம் அவங்க வாழ்க்கையில். அந்த உபத்திரவுக்கு மத்தியிலையும் இயேசுனுடைய அன்பை அவங்க ருசி பார்த்தாங்க. எப்படி அவங்க அதை அறிந்து கொண்டாங்க? வேத வார்த்தையை கேட்கும் பொழுது தான் அதன் மூலமாக இயேசு அவங்களுக்காக சிலுவையில் செய்து முடித்த காரியம் அவங்களுக்குள்ள அந்த அன்பை விதைத்தது. இப்படித்தான் நீங்களும் நானும் நம்ம முதல்ல அன்பு கூறலை, இயேசு தான் முதல்ல நம்ம இடத்துல அன்பு கூர்ந்தார். ஏன்னா கல்வாரி சிலுவையில் தன்னைத்தானே அவர் பலியாக கொடுத்தார். இப்போ இதை காண்பதன் மூலமாகத்தான் நம்ம அன்புனா என்னன்றதை முதல்ல புரிந்து கொள்கிறோம். என்ன? நான் பாவி, ஒரு நீதிமானுக்காக ஒருவர் மறிக்கலாம். ஆனால் நான் பாவியாக இருக்கும்போதே இயேசு எனக்காக மரித்தாரே என்பதை நான் அறிவதன் மூலம் எப்படிப்பட்ட அன்பு இந்த அன்பு என்று சொல்லி வியக்கிறோம். அந்த அன்பினால தான் நம்ம அவரிடத்துல அன்பு கூற தொடங்குகிறோம். அந்த அன்பில் நமக்கு பயம் இல்லை. என்ன? இப்போ நம்ம தைரியமாக நம்முடைய பாவங்களை அறிக்கை எடுக்கிறோம். ஆனால் முன்பு நியாயப்பிரமாணத்தை பார்த்த நாட்கள் என்ன தெரியுமா உண்டாயிருக்கும்? விலகி ஓடி இருப்போம். நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கிறேன். நம்ம சகோதர சகோதரிகள்கிட்ட சுவிசேஷம் சொல்லும் பொழுதெல்லாம் பேப்டிசம் வாங்க ரொம்ப தயங்குறதுக்கு ஒரு முக்கிய காரணம் என்ன தெரியுமா? அவங்க கட்டளைகளை தான் பார்ப்பாங்க. ஐயோ, இதெல்லாம் பேப்டிசம் வாங்கின பிறகு எனக்கு விருப்பமாக இருக்கிற காரியங்களை நான் செய்ய முடியாதோ அப்படின்னு சொல்லி ஒரு தயக்கம் வந்துடும். காரணம் என்ன? இந்த வேத வசனம் நமக்குள்ளே இருக்கிற பாவத்தை காண்பிக்கிறது. ஆனால் அன்பு கூறுவதன் மூலமாக நம்ம என்ன செய்கிறோம்? ஆவியை பெற்றுக்கொள்கிறோம். அதன் மூலமாக தான் கற்பனைகளை கை கொள்ளுகிறோம். பாருங்கள், நம்ம என்ன புரிந்து கொள்கிறோம் என்று சொன்னால், யோவானில் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் என்னிடத்திலே அன்பாய் இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன். அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியினால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். அப்போ விஷயம் என்னன்னா, இயேசுவினிடத்தில் அன்பு கூர்ந்து நம்ம பாவங்களை அறிக்கை செய்து, ஆண்டவரே நான் பாவி என்று முதல்ல அறிக்கை செய்து மனம் திரும்புகிறோம் பாருங்க. அப்போது பாவத்திலிருந்து நீங்கி வாழக்கூடிய வழியை நான் நிர்ணயம் பண்ணிட்டேன்னு அல்ல, மனதில் தீர்மானம் எடுக்கிறேன் இயேசுவினிடத்தில் மனம் திரும்புவேன் என்று சொல்லி. ஆனால் நீதியில் நடப்பதை நமக்குள்ளாக இருந்து நடப்பிக்கிறவர் இந்த சத்திய ஆவியானவர். அதைத்தான் இயேசாண்டு சொல்றார், நீ இடத்துல அன்பு கூர்ந்து என் கட்டளைகளின்படி நட, நான் பிதாவை வேண்டிக் கொள்கிறேன். அவர் உன்னோடு கூட என்றென்றைக்கு இருக்கிற சத்திய ஆவியானவரை உனக்கு கொடுப்பாருப்பா. அவர் தான் தேற்றரவாளன் என்று சொல்கிறாரு. இந்த சத்தியானவர் தான் என்ன செய்கிறாரு? நமக்குள்ளே இருந்து நமக்கு ஒன்றொன்றையும் உணர்த்துறாரு. நம்ம இப்போ விசுவாசத்தினால் நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறோம். இப்போ நம்ம நீதியில் எப்படி நடக்கணுங்கிறது நமக்கு சொல்லி கொடுக்கறது யார்? இந்த சத்திய ஆவியானவர் தான். அப்போது விசுவாசத்தை நமக்குள்ளே நடப்பிக்கிறவர் இவர் தான். இந்த விசுவாசத்தினால தான் நம்ம என்ன செய்கிறோம்? நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறோம். நியாயப்பிரமாணம் அவமாக போச்சானா இல்லை, நியாயப்பிரமாணத்தை நம்ம நிலைநிறுத்துகிறோம். எப்படி? இந்த சத்திய ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து சத்தியத்திலே நம்மை வழி நடத்துவதன் மூலமாகத்தான் நம்ம அதை செய்கிறோம் என்பதை புரிந்து கொள்கிறோம். அப்போது நீங்களும் நானும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூற வேண்டும். அவரிடத்தில் அன்பு கூறுதல் என்பது அவருடைய கற்பனைகளின்படி நடப்பது. அப்படி நடப்பதன் மூலமாக நம்ம அவரது மேலே விசுவாசமாக இருக்கிறோம் என்பதை தேவன் அறிந்து கொள்வார்.
ஏன்னா நிறைய இடத்துல நம்ம பார்க்குறோம், ஒரு 7 விதமான சபைகளை குறித்து தேவன் சொல்லும் பொழுது, முதல் சபையே ஆதி அன்பை விட்டு விட்ட சபையைத்தான் முதல்ல குறிப்பிடுகிறார். சொல்றாரு, "நீ ஆதியில கொண்டிருந்த அன்பை நீ விட்டுட்ட" அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு என்ன காரணம்? எபேசு சபைக்கு எப்படி சொல்றாரு? அதுக்கு என்ன காரணம்? அவங்க ஆரம்பத்துல செய்த கிரியைகளை விட்டுட்டாங்க. அது என்ன? அவங்க தேவனிடத்துல அன்பு கூர்ந்ததுனால நிறைய காரியங்களை செய்திருக்கிறாங்க. நிக்கோலாய் மதஸ்தரின் கிரியைகளை வெறுத்தாங்க. அது மாத்திரமல்ல, தேவனுக்கு பிரியமாய் நடப்பதற்கு அவங்க அவ்வளவு போராடினாங்க. அந்த அன்பு போயிடுச்சுன்னு சொன்னா கட்டளைகள் நடக்க முடியாது. அந்த கட்டளைகளை நம்ம நடக்கலை என்று சொன்னால் நம்முடைய விசுவாசமும் வீணாக போய்விடும். அப்போ இது ஒரு ட்ரையாங்கிள் போல இருக்குது. இது ஏதோ ஒரு ரிலீஜன் இல்லை. சும்மா ஒரு குறிப்பிட்ட ஒரு டினாமினேஷனில் ஒரு சபையில் சேர்ந்து வாரம் வாரம் சர்ச்சுக்கு போகிறது கிடையாது. இது என்ன? உள்ளார நடக்கக்கூடிய ஒரு விருத்த சேதனம், இருதயத்தில் நடக்கிற ஒரு விருத்த சேதனம். இது என்ன செய்து? இது நம்மளை தொடர்ந்து வருது. நம்ம பார்த்தோம், நம்மளுடைய இருதயம் எப்படி பாவத்தில் அது நம்ம ஏவுறது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நம்ம டெய்லி பார்க்குற மெட்டீரியல்ஸ், நம்ம கன்சியூம் பண்ணுற எதுவாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய இருதயத்திலிருந்து வரக்கூடிய விருப்பமாக இருந்தாலும் சரி, நம்முடைய ஆம்பிஷன்ஸாக இருந்தாலும் சரி, எல்லாமே என்ன செய்யுது? நம்ம தேவனை விட்டு தூர தான் நடத்தி கொண்டு போகுது. ஆனால் உள்ளார அவரிடத்துல அன்பு கூற தான் என்ன செய்ய முடியும்? நான் தேவனுடைய கட்டளைகளின்படி நடக்க வேண்டும். நான் மற்றவங்களுடைய திருப்திப்படுத்துறதுக்காக இல்லை, நான் இயேசு கிறிஸ்துவனுடைய பிள்ளையாக நான் இருக்கிறேன். அதுதான் என்னுடைய தலையாய காரியம். அதில் நான் ஃபோக்கஸ்டாக இருந்தேன்னு சொன்னால் மற்ற எல்லாவற்றிலும் தேவன் என்னை வெற்றி பெற செய்வார். ஆனால் அந்த ஒரு விஷயத்தை நான் கோட்டை விட்டுட்டு, இயேசுவினிடத்தில் அன்பு கூறுவதில் மாத்திரம் நான் கோட்டை விட்டுட்டு வேறு எதையும் என்னால் சாதிக்க முடியாது அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறார். ஒரு இடத்துல சொல்கிறாரு, நீங்கள் என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஒருவன் என்னை விட்டு போனான்னா அவன் என்ன செய்யறான்? ஒரு உலர்ந்த கொடியை போல ஆகி விடுகிறான். அவைகளை எடுத்து பின்னாடி நெருப்பில் போடுவாங்கன்னு சொல்கிறாரு. அதுக்கு என்ன காரணம்? நம்ம அவரோடு இணைந்திருந்தால் தான் நம்ம வாழ்க்கையில் கனிகள் காணப்படும். அவரோடு இணைந்து இல்லை என்று சொன்னால் நம்ம இடத்துல கனிகள் இருக்காது. வெளியில் நான் சொல்லி கொண்டு இருக்கலாம், நிறைய பேருக்கு தெரியாது. ஒரு விசுவாசி போல் நான் ஒரு போர்வையை அணிந்து கொண்டு இருக்கலாம். ஆனால் உள்ளுக்குள்ளே இருதயத்தில் இயேசுவின் மீது எனக்கு அன்பு தணிந்து போச்சுன்னு சொன்னால் என்னால் என்ன செய்ய முடியாது? ஒரு உண்மையான ஒரு விசுவாச வாழ்க்கையை வாழ முடியாது. அப்போது இன்றைக்கி நமக்கு ஆண்டவர் சொல்கிற ஒரு காரியம் என்ன? விசுவாசத்தினால நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிற நம்ம ஒவ்வொருத்தருமே முதல்ல ஏசப்பாட்ட அன்பு கூறணும். அதற்கு அடையாளமாக அவருடைய கற்பனைகளின்படி நம்ம ஒவ்வொரு நாளும் நடக்கணும். விசுவாசத்தோடு அவரிடத்துல நம்ம கிட்டி சேர்ந்து ஜெபம் செய்து, அப்பா நீங்கள் எனக்கு சொல்லியிருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் நான் விசுவசிக்கிறேன், நீங்கள் என்னோடு கூட இருக்கிறத நான் நம்புகிறேன், என்னோட நீங்கள் இருந்து பெரிய காரியங்களை செய்ய போகிறீங்க. வாழ்க்கையில் எந்த போராட்டமாக இருந்தாலும் சரி, நான் வெறுமன மாம்சத்தில் தனியாக போராட போவதில்லை. என்னுடைய போராட்டங்கள் எல்லாம் உங்களுடைய போராட்டம், என்னுடைய யுத்தம் உங்களுடைய யுத்தம். எனக்காக நீங்கள் யுத்தம் பண்ணுவீங்கப்பான்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் ஒப்பு கொடுத்து நம்ம விசுவசித்து நடக்கிறவர்களாக இருந்தால் தேவன் நம்மிலே மகிமைப்படுவார். ஆமென். ஓகே, ஜெபம் பண்ண முடிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த நாளில் நாங்கள் கேட்ட இந்த வார்த்தைகளுக்காய் நன்றி. ஆம் தகப்பனே, தேவன் எவ்வளவாய் எங்களிடத்திலே அன்பு கூர்ந்திருக்கிறீங்க. தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை எங்களுக்கு தந்ததினாலே அன்பு உண்டாயிருக்கிறது என்று வாசிக்கிறோமே. நீதிமானுக்காக ஒருவேளை ஒருவர் மறிக்கலாம், ஆனால் நாங்கள் பாவிகளாய் இருக்கும்போதே எங்களுக்காக மரித்த தேவன் எவ்வளவு அன்புள்ளவர். இந்த அன்பை ஆராய்ந்தறிய முடியாத ஒரு அன்பாக இது இருக்கிறது. ஆகையினாலே தகப்பனே, அந்த அன்பினாலே நாங்கள் உம்மிடத்தில் கிட்டி சேருகிறோம், உங்களிடத்தில் அன்பு கூறுகிறோம். தகப்பனே, உங்களிடத்தில் அன்பு கூறுவதன் மூலமாக கர்த்தாவே நாங்கள் உங்கள் கட்டளைகளின்படி நடந்து, அப்பா உமக்கு பிரியமான எங்களுடைய வழிகளை நாங்கள் நடக்க விசுவாசம் உள்ளவர்களாய் நடப்பதற்கு எங்கள் தேவன் கிருபாய் பாராட்டும்படியாய் மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் இனிய நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளுங்க. ஜீவனுள்ள வல்ல பிதாவே, ஆமென்.